ஒரு மனிதன் காட்டிற்குள் விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்போது எங்கிருந்தோ சிங்கத்தின் கர்ஜனை அவனுக்கு கேட்டது. உடனே பயத்துடன் ஓடத் தொடங்கினான் அவன். மனிதனே, பயப்படாதே, என் அருகில் வா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற குரல் அவனுக்கு கேட்டது. தயக்கத்துடன் குரல் வந்த திசையை நோக்கி சென்றான் அந்த மனிதன். அங்கு இருந்த ஒரு கூண்டில் சிங்கம் அடைபட்டு இருந்தது. வேட்டைக்காரர்கள் சிலர் சிங்கத்தை உயிருடன் பிடிப்பதற்காக ஒரு கூண்டை வைத்து அதற்குள் ஒரு ஆட்டை விட்டு வைத்திருந்தனர். ஆட்டிற்கு ஆசைப்பட்ட சிங்கம் கூண்டிற்குள் சென்று மாட்டிக்கொண்டது. மனிதனை பார்த்த சிங்கம், என்னை இந்த கூண்டிலிருந்து விடுவித்து விடு, நான் உனக்கு பல உதவிகளை செய்வேன் என்ற ஆசை வார்த்தை கூறியது. நீயோ மனிதர்களை கொன்று தின்பவன், உன்னை எப்படி நான் விடுவிக்க முடியும் என்றான் அந்த மனிதன். மனிதர்களை கொல்லும் சுபாவம் எனக்கு உண்டுதான், அதற்காக உயிர் காக்கும் உன்னை கூடவா அடித்து கொன்று விடுவேன்? அவ்வளவு நன்றி இல்லாதவனா நான்? பயப்படாமல் கூண்டின் கதவை திற, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று கெஞ்சியது அந்த சிங்கம். சிங்கத்தின் வார்த்தையை உண்மை என்று நம்பி கூண்டின் கதவை திறந்தான் அந்த மனிதன். அவ்வளவுதான். அந்த நன்றி கெட்ட சிங்கம் கூண்டை விட்டு வெளியே வந்ததும் விறகு வெட்டியின் மேல் பாய்வதற்கு தயாராயிற்று. இதை கண்ட அவன், சிங்கமே, நீ நடந்து கொள்வது சரியா? உன் பேச்சை நம்பி உன்னை கூண்டிலிருந்து விடுவித்தேனே, அதற்கு இதுதானா நீ காட்டும் நன்றி என்றான். என் உயிரை காத்து கொள்வதற்காக நான் 1000 பொய் கூட சொல்லுவேன், அதை நீ எவ்வாறு நம்பலாம்? மனிதர்கள் என்றால் பகுத்தறிவுள்ளவர்கள் என்றுதானே பொருள். அந்த அறிவை கொண்டு இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறிய வேண்டாமா? முட்டாள்தனமான உன் செய்கைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்றது சிங்கம். கடவுள் உன்னை நிச்சயம் தண்டிப்பார், உன் உயிரை காப்பாற்றிய என்னையே கொல்ல வருவது நியாயமா என்றான் அந்த மனிதன். அப்போது அவ்வழியாக ஒரு நரி வந்தது. நரியிடம் நியாயம் கேட்போம் என்று கூறிய அவன் நடந்த அனைத்தையும் நரியிடம் கூறினான். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட நரிக்கு சிங்கத்தின் நன்றி கெட்ட செயல் புரிந்துவிட்டது. உதவி செய்த மனிதனை காப்பாற்ற எண்ணியது. உடனே புத்திசாலித்தனமாக யோசித்த நரி ஒன்றும் புரியாததைப் போல பாவனை செய்தது. நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்கள் என்றது நரி. உடனே சிங்கம் மீண்டும் சொல்லத் தொடங்கியது. நான் அந்த கூண்டிற்குள் அடைந்து கிடந்தேன். எந்த கூண்டிற்குள் என்றது நரி. அதோ இருக்கிறதே அந்த கூண்டிற்குள் என்றது சிங்கம். எப்படி அடைந்து கிடந்தீர்கள் என்று புரியாதது போல் கேட்டது அந்த நரி. சிங்கம் விடுவிடுவென்று கூண்டிற்குள் சென்றது. இதுதான் சமயம் என்று கருதிய நரி சட்டென்று கூண்டின் கதவை இழுத்து மூடியது. நரியாரே, என்ன இது? நியாயம் கூறுவதாக கூறி என்னை மறுபடியும் கூண்டில் அடைத்து விட்டாயே என்று கோபமாக கத்தியது அந்த சிங்கம். நீங்கள் பேசாமல் கூண்டிற்குள்ளேயே இருங்கள். நான் ஒன்றும் இந்த மனிதனைப் போல் முட்டாள் அல்ல. உங்களுக்கு சாதகமாக நியாயம் சொன்னால் முதலில் மனிதனை அடித்துக் கொள்வீர்கள், பிறகு என்னையும் அடித்து கொன்று விடுவீர்கள். அதனால்தான் உங்களை கூண்டிற்குள் செல்லுமாறு செய்து கதவை பூட்டிவிட்டேன் என்றது அந்த நரி. நன்றி மறந்த சிங்கம் தான் செய்த தவறை எண்ணி காலம் கடந்து வருந்தியது. ஒருவர் காலத்தால் செய்த உதவியை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது என்பதே இக்கதை நமக்கு உணர்த்தும் பாடம்.